ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா திருச்சி மலைக்கோட்டையோட அடிவாரத்தில் இருக்கோம். ஸோ நம்ம திருச்சியோட ஐகானிக் லேண்ட்மார்க்கான மலைக்கோட்டை தான் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். மலைக்கோட்டையில் நிறைய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இருக்குங்க. மலை அடிவாரத்தில் 2-3 டெம்பிள்ஸ் இருக்குது, மலை உச்சியில் 2-3 டெம்பிள்ஸ் இருக்குது, உச்சி பிள்ளையார் கோவில் இருக்குது, கீழே வந்து மாணிக்க விநாயகர் கோவில் இருக்குது, தாயுமானவர் திருக்கோவில் இருக்குது, அண்ட் மேலே வந்து கேவ் டெம்பிள்ஸ் எல்லாம் கூட இருக்குது, குடவரை கோவில்கள் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க பல்லவர் காலத்துது. ஸோ இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் கொண்டது நம்ம மலைக்கோட்டையே பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் பழமையானதாங்க. ஸோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த லேண்ட்மார்க்கை தான் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க திருச்சி மலைக்கோட்டையை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. மக்களே, நம்ம திருச்சி மலைக்கோட்டையோட அடிவாரத்தில் இருக்கோங்க. மலை மேல இருக்கிற உச்சி பிள்ளையார் கோவில் பாருங்க. நம்ம அடிவாரத்தில் இருக்கிற தாயுமானவர் கோவில் கோபுரத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கோம். அடிவாரத்துலயும் கோவில் இருக்கு, மலை மேலையும் கோவில்கள் இருக்கு. அடிவாரத்துல வந்து தாயுமானவர் சுவாமி திருக்கோவில். வாங்க போவோம். மக்களே, நம்ம தாயுமான சுவாமி திருக்கோவிலுங்க, மலைக்கோட்டை. குழந்தை பேரு சுகப்பிரசவ பிரார்த்தனை ஸ்தலமாங்க. நுழைவு வாயில் கோபுரம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஸோ இந்த கோவில் வழியா தான் வந்து நம்ம மலை மேல போறோம். போலாமா? கோவில் என்ட்ரன்ஸ்லயே வந்து 2 துவாரபாலகர்கள் இருக்காங்க, 2 சைட்லயுமே. உள்ள போற வழியில நிறைய பூஜை சாமானங்கள் எல்லாம் விற்கிற கடைகள் இருக்கு. கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க, டிவைன் வைப்ஸோட. கீழே மாணிக்க விநாயகர் டெம்பிள் இருக்கு, மாணிக்க விநாயகர் சந்நிதி, அதுக்கப்புறம் தாயுமானவர் சந்நிதி. பாருங்க, பூஜை சாமானுக்கு வேணுங்கிற ஐட்டம், சுவாமி ரூமுக்கு வேணுங்கிற ஐட்டம், சுவினீர்ஸு இதெல்லாமே வித்துட்டு இருக்காங்க. மக்களே, உள்ள வந்தோடனே கட்டணம் இல்லா காலனி பாதுகாப்பு அறை இருக்குங்க. ஸோ நீங்கள் செப்பல்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே போட்டு வந்துடலாம். ஸோ போட்டுட்டு நம்ம உள் மண்டபத்துக்கு போகிறோம். மக்களே, நம்ம மலைக்கோட்டை வந்தோடனே அம்மா கூட பேசிகிட்டு இருந்தோம். அம்மா சொல்லுங்க, இதெல்லாம் பூஜை சாமானம் விற்கிறது கடைங்களா? ஓகே ஓகே ஓகே, சூப்பர். இந்த பிள்ளையாருக்கு போடுற அருகம்புல் மலைங்களா? சூப்பர்மா. ஓகே, கீழே என்ன கோவில் இருக்குங்க? ஓகே ஓகே, உச்சி பிள்ளையார். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே ஓ ஓகே, சரி சரி சரி. உங்க பேருங்கம்மா? ஜோதி. ஸோ மக்களே, நம்ம ஜோதி அம்மா கிட்ட வாங்கிட்டு போங்க மலைக்கோட்டை வந்தா பூஜை சாமான் எல்லாம். சரிங்கம்மா, நான் மேலே கோவில் போயிட்டு. ஓகே, கடை நம்பர் 6ங்க. சரிங்கம்மா, தேங்க்ஸ். எப்பா கணேஷா டிராவல் வ்ளாக்ஸுங்க. ஸோ மக்களே, நம்ம அம்மா கூட பேசிட்டு உள்ள வந்தாச்சுங்க. ஸோ சொன்னால 3 கோவில், கீழே மாணிக்க விநாயகர், நடுவில் தாயுமானவர், மேலே உச்சி பிள்ளையறாங்க. அன்னதானம் எல்லாம் கொடுக்குறாங்க இங்க. மாணிக்க விநாயகர் விரைவு தரிசனம் வந்து 25 rupees. கோவில் பிரசாதங்கள் எல்லாம் கீழே அடிவாரத்தில் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கோவில் மேலே போகிற படிக்கட்டுகள்ங்க. மக்களே, அடிவாரம் வந்துன்னே இருக்கிறது மாணிக்க விநாயகர் சந்நிதிங்க.
வாழை மரம் எல்லாம் கட்டி சும்மா மங்களகரமா இருக்காரு பாருங்க. ஈவினிங் தான் ஓபன் பண்ணுவாங்க பூஜைக்கு. ஸோ இப்போ ஒரு வணக்கத்தை போட்டு நாம மலை ஏற போறோம். இங்க பாருங்க. மேல போன மக்கள் எல்லாம் வழிபட்டு கீழே வந்துட்டு இருக்காங்க. மக்களே, அடிவாரத்திலிருந்து நாம தாயுமானவர் சுவாமி திருக்கோவில் வந்தாச்சுங்க. மலைக்கோட்டை, திருச்சி. ஆடிப்பூரம் திருவிழா அப்படின்னு போட்டிருக்காங்க. நாம் ஒரு ஆடி மாதம் தான் வந்து மலைக்கோட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். உள்ள செலிப்ரேஷனுக்கான இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பல்லக்கெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே மேலேயும் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் இருக்குங்க. மக்களே, இங்கே பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா தேவஸ்தான பிரசாத விற்பனை நிலையம் இருக்கு. தாயுமானவர் திருக்கோவிலோட பிரசாத ஸ்டால். ஸோ வாங்க கிளம்புவோம். மேலே ஏற்றி விட எப்பா ஐயப்பா, இறக்கி விட எப்பா ஐயப்பான்ட்டு போக வேண்டியதுதான். இன்னும் ஏற வேண்டிய படிக்கட்டுகள் நிறைய இருக்கு நமக்கு. மக்களே, ஏற ஏற படிக்கட்டுகள் வந்துட்டே இருக்குங்க. அங்கங்க வந்து ஓய்வெடுக்கிறதுக்கு மண்டபங்கள் கட்டி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க. அந்த காலத்துல நம்ம மன்னர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு வந்து கோவில்கள் இது பண்ணியிருக்காங்க பாருங்க. சூப்பரா கட்டி வச்சிருக்காங்க எல்லா ஊர்லயும். மக்களே, ஹாஃப்வேல நம்ம தர்மபுர ஆதீனத்தோட மௌனமட கட்டளைன்னு ஒன்று இருக்குங்க. சகஸ்ரலிங்கேஸ்வரர் திருக்கோவில். அதில் தமிழ் திருமுறைகள் ஓதிட்டு இருக்காங்கங்க. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. சகஸ்ரலிங்கேஸ்வரர் கோவில்ல இருந்து மேலே வந்தா இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அழகா இறைவனோட திருவிளையாடல்கள் எல்லாம் டெபிக்ட் பண்ணுற மாதிரி. இங்கே ஒரு சுவனீர் ஷாப் இருக்கு. இங்கே வந்து ஒரு குட்டி விநாயகர் இருக்காருங்க, சித்தி விநாயகர். இது வந்து தாயுமானவர். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. இங்கே பாருங்க, அழகா முருகனோட சில பாறையில். ஸோ இன்னும் ஏறணுங்க நாம. வாங்க 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 ஏறலாம். மக்களே, இன்னொரு பாதி வழியில பார்த்தீங்கன்னா இங்க பாருங்களா, எல்லா அம்மனும் வந்து லைனா உட்கார்ந்துருக்கிற மாதிரி எவ்வளோ தத்ரூபமா அழகா இருக்கு பாருங்களா. ஸோ இங்கிருந்து வந்து நம்ம இன்னும் சில படிக்கட்டுகள் ஏறணும் உச்சி பிள்ளையார் கோவில் போறதுக்கு. வாங்க போலாம். மக்களே, கொஞ்சம் மேலே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா சுவாமி அம்மன் சன்னதிக்கு போற வழி, உச்சி பிள்ளையார் கோவில் போற வழின்னு ரெண்டு போட்டிருப்பாங்க. பழைய காலத்து உச்சி பிள்ளையார் கோவிலோட மலைக்கோட்டையோட பிக்சர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. சிட்டியே டெவலப் ஆகாதப்போ மலை மட்டும் தனியா இருக்கு பாருங்களா. ஸோ கோவில் நட வந்து 4 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ தர்ஷன் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலை 6 மணியிலிருந்து 12 மணி வரை, அதுக்கப்புறம் மாலை 4 மணியிலிருந்து நைட் 8:30 மணி வரை. ஓகேவா? ஸோ இங்கே வந்து காலையிலிருந்து நடக்கிற 6 கால பூஜை டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. உச்சகாலம் காலசந்தி, உச்சிக்காலம் சாயரட்சை, 2ஆம் காலம் அர்த்த சாமம். ஸோ இதுதான் பூஜை நடக்கிற டைமிங்ஸ். உச்சிப்பிள்ளையார் கோவில் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்களாங்க. சிவ சிவ என்றிட வினைகள் தீரும், தீவினையம் மாளும் அருட்பெருஞ்சோதி. மக்களே, இது உச்சி பிள்ளையார் கோவில் போற என்ட்ரன்ஸுங்க. 2 சிங்கராஜாக்கள் வரவேற்கிறாங்க பாருங்க. ஏஎஸ்ஐயோட கட்டுப்பாட்டில் இருக்குங்க, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஏன்னா மேலே வந்து கொஞ்சம் குகை கோவில்கள் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க பல்லவர் காலத்துது. அதனால ஏஎஸ்ஐயோட கண்ட்ரோல்ல இருக்கு. நம்ம ஆல்மோஸ்ட் மேலே வந்தாச்சு. மக்களே, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து நம்ம மலைக்கோட்டை மேலே இருக்கிற குடவரை கோவிலோட டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க.
இம்மலையின் தென்புறத்தின் மேல் பகுதியில் உள்ள இக்குகை கோவில் கல்வெட்டுகளில் லலிதாங்குர பல்லவனேஸ்வர கிரகம் என பெயரிடப்பட்டுள்ளது. பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மனின் சிறப்பு பெயர்களில் ஒன்றாங்க. சூப்பர்ல. சரி வாங்க, எவ்வளவு கல்ச்சரல் முக்கியத்துவம் வாய்ந்த இடம் பாருங்க நம்ம மலைக்கோட்டை. மக்களே, நம்ம மலைகள் மேல வந்தாச்சுங்க. கோவிலுக்குள்ள போற கியூ. இங்கேயும் வந்து பூஜை சாமான்கள் விற்கிற கடைகள் எல்லாம் இருக்கு பாருங்க. மேல இருந்து திருச்சி சிட்டியோட 360 டிகிரி வியூ பார்க்கலாங்க. மக்களே, இப்ப நாம உச்சி பிள்ளையார் கோவில் மேல ஏற படிக்கட்டுகள் இருக்கும். இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட்டுங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. மேல வந்து ஒரு விளக்கு வச்சிருக்காங்க. பௌர்ணமி நாட்கள்ல எல்லாம் மேல விளக்கு ஏத்துவாங்க போல, நம்ம திருவண்ணாமலை மலைகள்ல ஏத்துற மாதிரியே. இங்க இருந்து பாக்குற காவிரி ஆறோட வியூ பாருங்க. காவிரி ஆறு மேல போற பிரிட்ஜஸ் எல்லாம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா தெரியுது. நம்ம திருவரங்கம் கோபுரங்கள் கூட தெரியுதுங்க. ஸ்ரீரங்கம் கோபுரங்கள் இங்க தெரியுது பாருங்க. சரி வாங்க மேல போலாம். ஹாய், எந்த இருக்கண்ணா நீங்க? சின்ன சேலமா? என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? சூப்பர் சூப்பர். எப்படி இருக்கு திருச்சி மலைக்கோட்டை? சூப்பரா இருக்கா? சரி ஓகே, நான் மேல போய் பார்த்துட்டு வரேன். குட்டீஸ் லீவு நாள்லைங்க, நம்ம ஒரு சண்டே அன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஜாலியாக ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்களா, இது வந்து நம்ம சிவன் கோவிலோட கோபுரம், தாய்மானவர் கோவில் கோபுரம். இது உச்சி பிள்ளையார் கோவில். இவ்வளவு வெயில்லையும் புறாக்கள் மட்டும் ஜாலியா பாறையில மொட்டை வெயில்ல சுத்திட்டு இருக்குது பாருங்களா. கோவில் கோபுரம் ஃபுல்லா புறாக்கள் தான் இருக்குது. இந்த பக்கம் பாக்குற திருச்சி சிட்டியோட வியூ. வாங்க, கொஞ்சம் படிக்கட்டுகள் தான். மேல போயிட்டு நாம இன்னும் டாப் வியூவும் பார்க்கலாம். மக்களே, மூச்சு வாங்க வாங்க, மேலே ஏறி வந்து உட்காந்தாச்சுங்க. எப்பா சாமி, இந்த மலை ஏறுறதுக்கு இன்னும் கீழே இறங்குறது இன்னொரு சேலஞ்சு. திருச்சி சிட்டியோட வியூ எப்படி இருக்கு பாருங்க. கீழே பார்த்தா பெருசா இருக்கிற சிட்டி, மேல இருந்து பேர்ட்ஸ் ஐ வியூல பார்க்க எவ்வளவு சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. நம்ம பொன்னியார் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஓடுறா பாருங்க. ஃபுல்லா தண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலாக 2 ஆறா பிரியுங்க, காவிரி கொள்ளிடம்னு. அதுக்கு நடுவில் தான் வந்து நம்ம ஸ்ரீரங்கம் இருக்கும். எந்திரிச்சு காமிக்கிறோம் பாருங்க. இது வந்து கொள்ளிடம் ஆறுன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் மணல் திட்டு மாதிரி தெரியுது பாருங்க, அதுதான் காவிரி ஆறு. ஸோ அதுக்கு நடுவில் இருக்கிற ஏரியா தான் வந்து ஐலாண்டு. அதில் தான் வந்து நம்ம ஸ்ரீரங்கம் கோவில் இருக்கு. ஸ்ரீரங்கம் கோவில் கோபுரம் தெரியுது பாருங்க, அது இருக்கிறது வந்து ஐலாண்டுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கல்லணையில போய் எல்லா ரிவரும் ஜாயின் ஆகி மறுபடியும் பிரிஞ்சிடும். காவிரி டெல்டாக்கு நிறைய ஆறுகளா பிரிஞ்சு டெல்டா ஃபுல்லா வந்து தண்ணீர் வசதி கிடைக்கும் விவசாயத்துக்கு. மக்களே, உச்சி பிள்ளையார் கோவில் மேல வந்தாச்சுங்க. அங்க போட்டோ எடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால நம்ம இந்த சைடு எடுத்துட்டு இருக்கோம். விநாயகர் சதுர்த்திக்கு அச்சார்ச்சனை பண்ணுவாங்களாம். இது சுவாமி தோப்பு ஷாப்பிங் ஏரியா. நம்ம கீழே லாஸ்ட் விளாக்ல சுவாமி தோப்பு நம்ம பெரிய கடை வீதியில எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அந்த ஏரியாலாம் இதுதாங்க. கீழே நம்ம அடிவாரத்தில் இருக்கிற கோபுரம் தெரியுது பாருங்க. மக்களே, அடிவாரத்தில் இருக்கிற மாணிக்க விநாயகர் கோவிலோட டாப் ஃப்ளோர் பாருங்களா எப்படி இருக்கு. அந்த காலத்துல எப்படி கட்டி இருக்காங்க பாருங்க. இந்த சைடு பாருங்க, கற்களாலேயே கட்டின அமைப்பு வேற லெவல்ல. கீழே ஜோஸ் ஆலுகாஸ், பீமா ஜுவல்லர்ஸோட இதெல்லாம் தெரியுது.
ஃபுல்லா கடை வீதி தான். சாரதாஸ் பாருங்களா, மேல கூட இதை போட்டு வச்சிருக்காங்க, சோலார் பேனல்ஸ். வரே வா, பரவாயில்லைங்க. சாரதாஸ் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்க. சிஎஸ்ஆர் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பெண்ணுரிமை பாலுரிமை பத்தி எல்லாம் அட்வர்டைஸ் பண்ணியிருந்தாங்க. மேல பார்த்தா சோலார் பேனல் எல்லாம் போட்டு கிரீன் எனர்ஜிக்கு பண்ணிட்டு இருக்காங்க. வேற லெவல்யா சாரதாஸ். திருச்சி மாநகராட்சி மெஜஸ்டிக்கா இருக்குல்ல, மலைக்கோட்டை மேல இருந்து பார்க்க. மக்களே அந்த சைடு பார்க்கலாம், காவிரி ஆறு இருக்கிற சைடு. இந்த மாதிரி பூட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, ஏதோ வேண்டுதலுக்கு. என்ன வேண்டுதல்னு தெரியல. திருச்சி மக்கள் இருந்தீங்கன்னா சொல்லுங்க, என்ன வேண்டுதல். இந்த பக்கம் வேற ஒரு கோவில் இருக்குங்க பெருசா. இது என்ன கோவில்னு தெரியலையே. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. இது சர்ச்சுங்க, லூர்ட்ஸ் மாதா சர்ச். கோவில் தெப்பக்குளம் கீழே தெரியுது பாருங்க. காத்து பலமா அடிக்குது, சவுண்டா இருந்தா சாரி. பாருங்க மெஜஸ்டிக்கா. அது வந்து சென்ட் ஜோசப்ஸ் கேம்பஸ்ங்க, சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ். ரொம்ப ஃபேமஸான காலேஜ் திருச்சியில. காத்து பலமா அடிக்குதுங்க. மக்களே, நம்ம உச்சிப்பிள்ளையார் கோவிலோட திருவிளக்குங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் கோலயம் எல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. குருவே சரணம். மக்களே, நம்ம உச்சிப்பிள்ளையார் கோவில்ல ஒரு குட்டி ஃபேன் பார்த்தோங்க. கண்ண பேர் என்னவா? வெற்றியா? எந்த ஊரு? யாகாபுரம். யாகாபுரம் வெற்றிங்க. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? சூப்பர் ப்ரோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஓகேவா? நம்ம சேனல் நேம் என்ன? எப்பா கணேஷா. ஓகே ப்ரோ, டேக் கேர். மக்களே, நிறைய குட்டி ஃபேன்ஸ் இன்னைக்கு பார்த்தவங்க, ஹாப்பியா இருக்கு. ஸோ இது வந்து விளக்கு, கோவில் விளக்கு. மேல மலை உச்சியில ஏற்றுவாங்க போல, கொப்பரை வச்சிருக்காங்க மேல. மக்களே, நம்ம உச்சிப்பிள்ளையார் கோவில் மலைக்கோட்டை மேல இருந்து பாக்குறதுக்கு காவிரி பிரிட்ஜுக்கு அக்ராஸ் கட்டி இருக்கிற 3 பிரிட்ஜு, 4 பிரிட்ஜ் ஆக்சுவலா தெரியுங்க. ஒன்று வந்து அந்த கடைசியில் இருக்கு பாருங்க, கல்லணை பக்கத்துல போற பிரிட்ஜு. அது வந்து ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல இருக்கும், ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து நம்ம நேஷனல் ஹைவே பிரிட்ஜ், ஓகேவா? நம்ம எஸ்சிடிசி பஸ்ஸஸ் எல்லாம் வந்து இந்த வழி தான் எடுப்பாங்க சிட்டிக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு. அதுக்கு பேரலாக பார்த்தீங்கன்னா ரயில்வே பிரிட்ஜ் இருக்குங்க. இங்கே இருக்கு பாருங்க ரயில்வே பிரிட்ஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி 4 பிரிட்ஜ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரியும். அக்ராஸ் காவிரி ரிவர், காவிரி அண்ட் கொள்ளிடம். ஏதாவது ஒரு ரிவர்லயாவது தண்ணி போகுது, அது வரைக்கும் சந்தோஷம். முக்கொம்புன்னு ஒரு பிளேஸ் இருக்குங்க கரூர் போற வழியில, அதுவும் நல்லா இருக்கும் நாங்க. ஆனா காவிரியில தண்ணி வரப்பதான் வந்து அந்த பிளேஸ் நல்லா இருக்குமா, மதகுகள் ஓபன் பண்றப்போ. மக்களே, நம்ம மலைக்கோட்டை டாப்புக்கு வந்து உச்சி பிள்ளையாரும் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. நம்ம திருச்சியோட ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க் ஐகான்ஸ். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடிங்கிற மாதிரி அந்த குடி தோன்றதுக்கு முன்னாடியே தோன்றின நம்ம மலைக்கோவிலுங்க.
அந்த அளவுக்கு பழமையானதா. இப்போ நாம நின்றுட்டு இருக்கிற மலைக்கோட்டை வந்து ரொம்ப ரொம்ப பழமையானதுங்க. பல தலைமுறைகள், பல நூற்றாண்டுகள், பல யுகங்களை பார்த்த நம்ம திருச்சி மலைக்கோட்டை மக்களே சும்மா இல்லை, இவன் பெரிய ஆளு. சரி, இன்னைக்கு தான் நமக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு திருச்சி மலைக்கோட்டைக்கு வர்றதுக்கு. ரொம்ப நாளாக நம்ம திருச்சியை சுற்றி இருக்கோம். பட் ஃபைனலி நம்ம திருச்சி மலைக்கோட்டையையும் கவர் பண்ணியாச்சு எப்பா கணேஷா சேனலில். ஸோ திருச்சி மக்களே, இனிமேல் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எப்பா கணேஷா சேனலை சப்போர்ட் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது, ஓகேவா? திருச்சி மக்கள் மட்டும் இல்லை, எல்லா ஒரு மக்களும் தான். திருச்சி மக்கள் ஸ்பெஷலாக, ஓகேவா? நம்ம மலைக்கோட்டை விலாகுக்காகவே நீங்கள் எனக்கு நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ் கொடுக்கணும் மக்களே. நம்ம மலைக்கோட்டை மேலே புதுக்கோட்டை ஹீரோஸை பார்த்தோங்க. கண்ணா பேர் என்னவா? உங்கள் பேர்? உரிமையான். வித்தியாசமா இருக்குங்க பேரு. ஸோ புதுக்கோட்டை மக்கள் வந்து இவங்க ஊருக்கு போற வழியில தாங்க ஏர்போர்ட் இருக்கு. ஸோ நம்மள எக்ஸ்க்ளூசிவா பார்க்க சொன்னாங்க ஏர்போர்ட்டு. ஸோ இந்த பக்கம் பாருங்க, ஒரு மலை குன்று தெரியும், ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அங்க ஒரு சின்ன மலை குன்று மாதிரி தெரியுதா? அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு பில்டிங் இருக்கு பாருங்க, அதுதான் வந்து ஏர்போர்ட்டுங்க. நம்ம புதுக்கோட்டை போற வழியில தான் இந்த ஏர்போர்ட்டும் இருக்கு. ஓ, ஜூம் பண்ணா சூப்பரா தெரியுதுங்க, வேற லெவல். மேல போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கௌதம் உரிமையான். என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 10th-ஆ? இந்த வருஷம் 10th-ஆ? பப்ளிக் எக்ஸாமா? நல்லா படிங்க. அடுத்து என்ன பிளான்? +1 +2-வா டிப்ளமோவா? +1 +2 தானா? சூப்பர், ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. தேங்க்ஸ் ப்ரோ. மக்களே, இங்க பாத்தீங்களா குட்டீஸோட சறுக்கு விளையாட்ட? ஒருத்தன் இறங்கணுன்னே லைனா ஒவ்வொன்றா சறுக்கிட்டு இருக்குங்க, அநியாயம் பண்ணுதுங்க. பட் ஆனா குழந்தைகளை பத்திரமா விளையாட விடுங்க, ஏன்னா பாறை மண்டை அடிச்சிச்சுன்னா அவ்வளவுதான். ஒன்று விளையாண்டா எல்லா ஆண்டுகளும் லைனா விளையாடுது பாருங்க. மக்களே, உச்சிப்பிள்ளையார் கோவில்ல இருந்து இறங்கியாச்சுங்க. இந்த டாப்பஸ்ட் பாயிண்ட்ல இருந்து பெருசுல இருந்து சிறுசு வரைக்கும் சறுக்கி விளையாண்டுருக்கு. செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. மதிய நேர வெயில் கூட தெரியலிங்க, மேல நல்லா காத்தடிச்சிட்டு சூப்பரா இருக்கு. மலைக்கோவில் வைப்ஸு, மலைக்கோட்டை வைப்ஸு. ஸோ மக்களே, நீங்கள் மலைக்கோட்டை வந்தால் அழகாக உச்சிப்பிள்ளையார் கோவில் பார்த்துட்டு இங்கே சர்பத் கடை, கூல்ட்ரிங்க்ஸு, டீ ஷாப் எல்லாம் இருக்குங்க. டீ ஷாப் இல்லை, கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது. அண்ட் கொஞ்சம் சுவெனீர்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அழகாக சுற்றி பார்த்துட்டு குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்பலாம். இங்கே பாருங்கள், மேலேருந்து நம்ம தாய்மானவர் கோவில் பார்க்குறதுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். மழை பெய்கிறப்பெல்லாம் இன்னும் செம்ம வைப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டைம் திருச்சியில் இருந்தால் மழை சீசனில் வந்து பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. மக்களே, நம்ம உச்சிப்பிள்ளையார் கோவில் பார்த்துட்டு நம்ம மலைக்கோட்டை மேலே இன்னொரு இம்பார்ட்டண்ட் பிளேஸை உங்களுக்கு காட்ட மறந்துட்ட பாருங்க. மேல் குடவரை கோவில்னு இருக்குல்ல, இதுதான் அது. இதுதான் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து கேட் போட்டு மேனேஜ் பண்ணியிருக்காங்க பாருங்க. சிற்பக்கால கல்வெட்டு. சிறப்பு வாய்ந்த இந்த குகை கோவிலில் தூங்குவது, சாப்பிட அசுத்தம் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஃபுல்லா வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குங்க. இந்த பாறை ஃபுல்லா எவ்வளோ அழகா குறைஞ்சிருக்காங்க பாருங்களா. ஏதோ ஒரு கோவிலும் இருக்குங்க. தூண்கள் எல்லாமே வந்து இது தமிழ் ஸ்கிரிப்ட் இல்லைங்க, வேற ஏதோ ஸ்கிரிப்ட், சான்ஸ்கிரிட்னு நினைக்கிறேன். சான்ஸ்கிரிட்டா இல்லை பல்லவர் காலத்து கிரந்தமானு தெரியல. அது சான்ஸ்கிரிட்டு, அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குமே பாலி, இதெல்லாம் கலந்தது. ஓ மை காட், இந்த பக்கம் இருக்கு பாருங்க சிற்பம். மக்களே, குடவரை கோவில் எப்படி இருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு அழகா சிற்பத்தை வடிவமைச்சிருக்காங்க பாருங்க.
வா, வேற லெவலுங்க. தமிழ் இருக்கு, வேற ஏதோ கிரந்தம் இருக்கு, நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. இந்த பக்கம் ஒரு சிலை இருக்குங்க. மலைக்கோட்டை மேல என்னென்னலாம் அற்புதமான ஹெரிட்டேஜ் லொகேஷன்ஸ் கூட இருக்கு பாருங்க. ரொம்ப ரொம்ப கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிங்க. வெறும் திருச்சியோட அடையாளம் மட்டும் கிடையாது, மலைக்கோட்டை தமிழர்களோட பொக்கிஷம். நல்ல வேலைங்க, அப்படியே பேசிட்டே மிஸ் பண்ணியிருப்பேன் நம்ம குடவரை கோவில் பார்க்கறதுக்கு. டக்குன்னு இந்த ஏஎஸ்ஐ போர்டு பார்த்தோன்னே ஞாபகம் வந்துச்சு, அடடா கேவ் டெம்பிள் பார்க்கலையேன்னு. ஸோ கேவ் டெம்பிளும் பார்த்தாச்சு. இது வந்து ஏஎஸ்ஐனால மேனேஜ் பண்ணப்படுறது. ஏன்னா பழைய காலத்து கிரந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் கூட இருக்குல்ல, அதனால போற்றி பாதுகாக்கிறாங்க. சரி வாங்க கீழே போவோம். மக்களே, இங்கே பார்த்தீங்களா வெஞ்சு சர்வீஸ் கீழே போகுது. ஸோ கீழே கோவில் பலகாரம் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குங்க. நீங்கள் உச்சி பிள்ளையார் கோவில் வந்துட்டு கீழே போகும்போது, வீட்டுக்கு போகும்போது பிரசாதமெல்லாம் வாங்கிட்டு போகலாம். மக்களே, நடுவழியில் இந்த பாறையில் ஒரு முருகன் சிற்பம் பார்த்தோம்ல, இவர் மட்டும்தான் இருக்காருன்னு நினச்சா இங்கே வந்து ஒரு முனிவர் தவம் செஞ்சுட்டு இருக்காருங்க. பார்க்கறதுக்கு அப்பர் மாதிரி தெரியுறாங்க, பட் கரெக்டாக என்ன நாயனாருன்னு தெரியல. ஓகேவா, முருகனோட சேர்த்து எல்லா பக்கமும் ஒரு சித்தர் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சித்தர்னு வச்சுப்போம். மக்களே, கீழே போற வழியில ஒரு வென்டிலேஷன் இருக்குங்க. அங்கிருந்து நம்ம பாக்குற வியூ லூர்ட்ஸ் மாதா சர்ச்சோட கோபுரமும், நம்ம உச்சி பிள்ளையார் கோவில் கோபுரமும், தாய்மானவர் கோவில் கோபுரமும் ஒரே ஃப்ரேம்ல தெரியுது பாருங்க. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. மக்களே, நம்ம உச்சி பிள்ளையார் கோவில்ல இருந்து கீழே போற வழியில அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சந்நிதி இருக்குங்க. நிறைய கோவில்கள் இருக்கு, பட் பிரசித்தியா இங்க வழிபடுறது வந்து உச்சி பிள்ளையார் கோவில், மாணிக்க விநாயகர் கோவில், தாயுமானவர் கோவில். அதை தவிர மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் கூட ஒரு கோவில் இருக்கு. செம்ம வேலைப்பாடுகளோட அற்புதமா இருக்குங்க. நம்ம மன்னர்கள் எல்லாம் உண்மையிலேயே வேற லெவல் ஆட்கள்ங்க. எப்படி செஞ்சிருக்காங்க பாருங்களா, தத்ரூபமா. இதெல்லாம் ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு ஆர்கியாலஜிக்கல் சைட்டு தாங்க, சான்ஸே இல்லை. மக்களே, நம்ம ஆல்மோஸ்ட் கீழே வந்தாச்சுங்க. ஆடி பூரத்துக்கு அழகா டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களா, சப்பரம் கொண்டு போக. அதுக்கு பக்கத்திலேயே தேவஸ்தான பிரசாத கடை இருக்கு. லட்டு, அபிஷேகம், போலி, அதிரசம், முறுக்கு இதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. மக்களே, நம்ம அடிவாரத்துக்கு வந்தாச்சுங்க. கோவில் திருவிழாக்கு அப்போ சப்பரமெல்லாம் இழுக்கிற வண்டிகள்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க பாருங்க. கோவில் ஆபீசஸ் எல்லாம் இருக்கு. இங்க ஒரு அகல் விளக்கு, அணையா விளக்கு வச்சிருக்காங்க. அருள்மிகு கல்யாண விநாயகருக்கு. இங்கே நம்ம தாய்மானவர் அம்மன் போட்ட ஃப்ரேம் இருக்கு, மாணிக்க விநாயகர் ஃப்ரேம் இருக்கு. வேணும்னா வாங்கிட்டு போகலாம் நீங்க. மக்களே, நம்ம மலைக்கோட்டையை செம்மையா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. இங்க பாருங்க, ரெண்டு பேரும் வணக்கம் சொல்லி நம்மள வழி அனுப்புறாங்க. துவாரபாலகர்கள். பாய் பாய், நன்றி. மக்களே, நம்ம கம்ப்ளீட்டா கீழே வந்தாச்சுங்க. கீழே சில பக்தர்கள் எல்லாம் படுத்து உறங்கிட்டு இருக்காங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நிறைய சமயபுரம், ஸ்ரீரங்கம், திருவானைக்கோவில், மலைக்கோட்டை எல்லா பக்கம் போற பக்தர்கள் நிறைய பேர் ஆடி மாசத்துக்கு வந்து நேர்த்திக்கடன் செலுத்திட்டு இருக்காங்க. வாழைத்தரலாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க.
ஸோ இங்கேயும் கீழே வந்து பிரசாதம் விற்கிற கடை இருக்குங்க. மேலேயும் ஒரு கடை பார்த்தோம்ல, கீழே வந்தோடனே இங்கேயும் வந்து ஒரு பிரசாத கடை இருக்கு. ஸோ மக்களே, நம்ம ஃபைனலி திருச்சி மலைக்கோட்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சுங்க. திருச்சி மலைக்கோட்டைக்கு எவ்வளோ ரிச்சான ஹெரிட்டேஜ் வரலாறுலாம் இருக்குது பார்த்தீங்களா. இது ஒரு ஹேங் அவுட் பாயிண்ட் மட்டும் கிடையாது. திருச்சி மலைக்கோட்டை வந்து தமிழர்களுக்கே வந்து ஒரு கலாச்சார சிம்பிள்னு சொல்லலாங்க. அவ்வளோ பெருமையான மலைக்கோட்டை சுற்றி பார்த்தாச்சு. உங்களுக்கும் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from திருச்சி மலைக்கோட்டை மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.